வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம எலுமிச்சை டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கக்கூடிய டீ ரெசிபி தான் இது. ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிஸ் டெஸ்க் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் டீ தூள், எந்த டீ தூள்னாலும் நீங்கள் எடுத்துக்கிடலாம், 1/2 எலுமிச்சம்பழம், 2 டீஸ்பூன் சர்க்கரை. நான் இதில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் அதுக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையோ வெல்லமோ எதுனாலும் எடுத்துக்கிடலாம். இந்த அளவுக்கு 2 பேர் குடிக்கிறதுக்கு டீ கிடைக்கும். நீங்கள் கூடுதலாக வேணும் அப்படின்னா இந்த அளவை கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் சேர்த்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 கப் தண்ணி எடுத்துக்கிடலாம். தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேனில் ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் டீ தூள் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். திருப்பி இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாம். சின்ன எலுமிச்சம்பழம் அப்படின்னா நீங்கள் 1/2 எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க, இல்லைனா கம்மியாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெரிய எலுமிச்சம்பழம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு சேர்த்தா போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டிடலாம். இப்போ நமக்கு சுவையான எலுமிச்சை டீ ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இந்த ரெசிபி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்தாங்க புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.